ராமநாதபுரம் திரு உத்தரகோசமங்கை மரகத நடராஜர் மங்களநாதர் மங்களநாயகி 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருப்புல்லானி அருள்மிகு ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் தேவிப்பட்டினம் கடலின் நடுவே அமைந்துள்ள நவகிரகம் ராமாயணம் காலத்து தொடர்புடைய ராமேஸ்வரம் அருள்மிகு ஸ்ரீ ராமநாத சுவாமி ஊர்களின் அருகே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றன. கணபதி ஹோமத்துடன் துவங்கப்பட்ட பூஜையில் விக்னேஸ்வர பூஜை நடைபெற்றது. வேத விற்பனர் மந்திரம் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றன. முன்னதாக ஆலயத்தின் அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்திலிருந்து மேளதாளம் முழங்க கரகம் எடுத்து முக்கிய வீதி வழியாக வலம் வந்து ஆலயம் வந்த பின் அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் காப்பு கட்டப்பட்டு பின்னர் விரதம் இருந்த பக்தர்கள் காப்பு கட்டிக்கொண்டு ஆலயத்தின் உள்ளே உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றன. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் அருகே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் மகாபாரத வரலாற்றையும் கிராமிய வழிபாட்டு மரபுகளையும் போற்றும் ஒரு முக்கிய ஆன்மீக தலமாகும். தமிழ்நாட்டின் தொண்டை மண்டலம் மற்றும் தென் மாவட்ட கிராமங்களில் திரௌபதி அம்மன் வழிபாடு மிக பிரசித்தி பெற்றது. பஞ்ச பாண்டவர்களின் தேவியான திரௌபதி பாஞ்சால நாட்டு அரசனால் நடத்தப்பட்ட யாக தீயிலிருந்து தோன்றியவள். மகாபாரத போரில் அதர்மம் அழிந்து தர்மம் வெல்ல உறுதுணையாக இருந்தவள். சூதாட்டத்தில் ஏற்பட்ட அவமானத்திற்கு பழிவாங்கி துச்சாதனனின் குருதியை தன் கூந்தலில் தடவி சபதத்தை முடித்த பின்பு அவள் ஒரு வீர சக்தியாகவும் தர்மத்தின் காவல் தெய்வமாகவும் மக்களால் வழிபடத் தொடங்கினர். தென்னிந்திய ஆன்மீக மரபில் திரௌபதி அம்மன் மகா காளியின் அம்சமாகவும் மாரியம்மனின் மறுவடிவமாகவும் போற்றப்படுகிறார். ஸ்ரீராமர் இலங்கைக்கு செல்லும் முன் கடலில் 9 பிடி மணலால் நவகிரகங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட வரலாற்று சிறப்புமிக்க இடமாகும். அத்தகைய புண்ணிய பூமியில் அமைந்துள்ள இந்த திரௌபதி அம்மன் ஆலயம் இவ்வூரின் முதன்மையான காவல் தெய்வ வழிபாட்டு தலங்களுள் ஒன்றாக விளங்குகிறது. தீமிதி திருவிழா, பூக்குழி இறங்குதல் இக்கோவிலின் மிக முக்கிய ஆன்மீக அம்சம் இங்கு நடைபெறும். வைகாசி அல்லது ஆடி மாத திருவிழா மிகவும் சிறப்பு பெற்றது. திரௌபதி அம்மன் நெருப்பில் பிறந்தவள் என்பதால் அவளது தூய்மையையும் சக்தியையும் போற்றும் விதமாக பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து தீமிதித்து பூக்குழி இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள். மகாபாரத கதையை பறைசாற்றும் விதமாக அர்ச்சுனன் தபசு, படுகளம் போன்ற நிகழ்ச்சிகளும் திருவிழா நாட்களில் வீதி உலாவாக நடத்தப்படும். வாழ்வில் நியாயமான கோரிக்கைகளை போராடுபவர்கள் இந்த அம்மனை வழிபட்டால் தர்மம் வெல்லும், தடைகள் யாவும் நீங்கும் என்பது நம்பிக்கை. கன்னி பெண்கள் நல்ல வரன் அமையவும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பெறவும் இக்கோவிலில் அம்மனுக்கு மஞ்சள், குங்குமம் மற்றும் வளையல் சாற்றி பிரார்த்தனை செய்கிறார்கள். தேவிப்பட்டினம் நவபாஷானம் கடலில் தீர்த்தமாடி திலகேஸ்வரர் மற்றும் உலகநாயகி அம்மனை தரிசிக்க வரும் பக்தர்கள் தர்மத்தின் வடிவமாக திகழும் இந்த திரௌபதி அம்மனையும் வழிபட்டு மனவலிமை பெற்று செல்கின்றனர். 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவை அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவில் நிர்வாக குழு ஏற்பாடு செய்து வருகின்றனர்.